நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பலா வகையில் ஒரு வகையை சேர்ந்த அயனிச்சக்கை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயனிச்சக்கை பழம்னு சொல்லுவாங்க. இது கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் நாகர்கோவில், கேரளா போன்ற மாநிலங்களில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு அற்புதமான பழம். இதை தொடர்ந்து சாப்பிடும்போது எப்படிப்பட்ட ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைலாம் சரியாகுங்க. ஆஸ்துமா பல வருஷமாக இருக்குனாக்கா இது தொடர்ந்து சாப்பிட்டதுனால சரியாகும். இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குனாக்கா இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சரியாகும். உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குனாக்கா தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சரியாகும். வெயில் காலங்களுக்கு ஏற்ற அருமையான பழம். இந்த விதையிலேருந்து எடுக்கிற எண்ணெய் ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த அயனிச்சக்கை பழம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த அயனிச்சக்கை பழம் பார்த்திங்கனாக்கா உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி இதை தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும். இது மாதிரியான பல வகையை சேர்ந்த அனைத்து வகையான பலாப்பழங்களையும் நம்ம கண்டிப்பாக உண்ணக்கூடிய பழங்களை கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.